ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். கிராஃப் வந்து எப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரீயில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இட் ஃபாலோஸ் அ பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். ஆனால் கிராஃபில் வந்து அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்து இந்த இருக்கிற நோட்ஸ் எல்லாமே வந்து எப்படி காம்ப்ளெக்ஸாக வேணாலும் கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பர்டிகுலராக வந்து இப்படி தான் கனெக்டட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியாது. இந்த நோட்ஸ் வந்து நம்ம இன்னொன்று வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணுற அந்த லைன்ஸ் தான் வந்து நம்மளோட எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் தான் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ் தான் வந்து நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்படி கூட கனெக்டட் ஆகிருக்கலாம், இல்லை கிராஃப் வந்து இப்படி கூட கனெக்ட் ஆகிக்கலாம். இது எல்லாமே வந்து கிராஃப் தான். நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ அதுக்கு முன்னாடி கிராஃப் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ கிராஃப் ரெப்ரசன்டேஷனாக பேசிக்கலி கிராஃபை வந்து ரெண்டு விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்க்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேட்ரிக்ஸோட ரோ அண்ட் காலம் வேல்யூஸ் வந்து இதே நோட் வேல்யூஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ 1 2 3 4 and 5. எதுக்காக அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த கிராஃபை வந்து 2 டைமென்ஷனலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதாவது 1 இஸ் கனெக்டட் டு 1 செக் பண்ணுறோம், 1 இஸ் கனெக்டட் டு 2 அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கா, எட்ஜஸ் இருக்கா ரெண்டு நோட்ஸுக்கு நடுவில் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 1 to 1 இல்லை, ஸோ அதை 0வாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா, அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் தான். இது வந்து ஒன்றா நம்ம பூலியன் வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா 0 or 1 எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் இந்த எட்ஜுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ நம்ம இங்கே கொடுக்குறோம் 15 அப்படின்னு கொடுக்குறோன்னா, அந்த 1க்கு பதிலாக நான் 15 எழுதிக்கலாம். ஸோ 0 வில் பி 0 ஆல்வேஸ், அது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ட்ரூ வேல்யூ வந்து சப்போஸ் நம்மளோட எட்ஜுக்கு வெயிட் இருந்துச்சு, ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிட்னால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 1. ஸோ 1 1 இல்லை, 1 2 இருக்குது. ஸோ தட் வில் பி 1 1 2 இருக்குது, 1 3 1 5, இது வந்து 0. நெக்ஸ்ட்டு 2க்கு பார்த்தோன்னா 2 1 இருக்குது, 2 2 இல்லை, 2 3 இல்லை, 2 4 இருக்குது, 2 5 இல்லை. ஓகே, 3 1 இருக்குது, 3 2 இல்லை, 3 3 இல்லை, 3 4 இருக்குது, 3 5 இல்லை, 4 1 இல்லை, 4 2 இருக்குது, 4 3 true, 4 4 is 0, 4 5 is 1, 5 1 is 1 0 0, 5 4 இருக்குது, ஸோ இட் இஸ் 1 5 5 இல்லை 0. ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போது சப்போஸ் இந்த எட்ஜுக்கெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, இங்கே 15 இருக்குது அப்படின்னா 2 4 கனெக்ஷன் வந்தது 2 and 4. இங்கே இந்த பிளேஸில் வந்து நான் 1க்கு பதிலாக 15 எழுதுவேன். ஸோ அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படின்னா, நம்ம லிங்க் லிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அகேன் நோட்ஸ் எழுதிக்கலாம், அது வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி. ஓகே, இங்கே பண்ணிக்கலாம். இப்போது 1 இருக்குது, 2 3 4 and 5. இப்போது 1 வந்து எது கூட கனெக்டட் ஆகிருக்குன்னா 2 3 and 5. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எண்ட் ஆஃப் தட். அப்போது நம்ம எண்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் கொடுக்குறோம். 2 எது கூட கனெக்டடாக இருக்குன்னா 1 and 4. இப்போ இது டைரக்டட் கிராஃப் அப்படின்னா நம்ம இவ்வளோ வராது, இது அன்டைரக்டட் கிராஃபுங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே வருது. டைரக்டட்னா இப்போ 1 to 2, இங்கே ஆரோ 2வை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 2 மட்டும் தான் வரும். 1 to 5 இருக்குன்னா மட்டும்தான் அது வரும். 5 to 1னா 1ஓட லிஸ்ட்டில் வராது. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 2 வந்து 1 and 4 கூட கனெக்டடாக இருக்குது. ஸோ அகேன் 1 4, இங்கே எண்டு. 3 வந்து 4 and 1, ஸோ 4 1 அது எண்டு. 4 வந்து 2 3 and 5, 2 3 5. 5 வந்து 1 and 4. இஃப் சப்போஸ் 5க்கு ஒரு செல்ஃப் லூப் இருக்குது அப்படின்னா அது எப்படின்னா
இப்போ 5க்கு 3 கனெக்ஷன் இருக்குது, 1 4 and 5. ஸோ 1 4 5ஐயும் நம்ம மறுபடியும் எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் என்னன்னு பார்ப்போம். டைரக்டட் அன்டைரக்டட் எல்லாம். டைரக்டட் கிராஃப்னா வந்து டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், A to B, B to C அப்படிங்கிற எந்த டைரெக்ஷனில் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆரோ B ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ A is connected to B, A to B அப்படின்னு சொல்லிக்கலாம். B is connected to C, but C is not connected to B, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அன்டைரக்டட்னா இதில் எந்த டைரக்ஷனும் இண்டிகேட் பண்ணியிருக்க மாட்டோம், சிங்கிள் லைன் தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இட் இஸ் பை டைரெக்ஷனல், ரெண்டு சைடுமே கனெக்டடாக இருக்கும். இது யூனி டைரெக்ஷனல், அது பை டைரெக்ஷனல். ஸோ இப்போது இங்கே வந்து A is connected to B, B is connected to C, C is connected to B again. ஸோ இங்கே ரெண்டு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆரோ போடுறத எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, B to C யூனிட் ஒரு பை டைரக்ஷனல் லைன் வந்து நம்ம கொடுத்தாலே அதுக்கு மீனிங் வந்து இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப். சைக்ளிக் கிராஃப் அப்படின்னா வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், லைக் 1 2 3 4 and 5. ஓகே, இப்போது இது கனெக்டடாக இருக்குது. இங்கே வந்து இப்போ இதோட ஆரோ எப்படின்னா 1 is connected to 2, 2 is connected to 5, 5 is connected to 1, again 1 is connected to 2. ஸோ இது வந்து யூனி டைரக்ஷனலாக ஒரே டைரக்ஷன் ரிப்பீட்டடாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் சைக்ளிக். ஏ சைக்ளிக் அகேன் இங்கெல்லாம் பார்த்தோன்னா இது ஏ சைக்ளிக், எதுவுமே ஒரு சைக்கிளே ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை ஏ சைக்ளிக்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப். நம்ம ட்ரீயில் பார்த்துருக்கோம், ட்ரீயில் எந்த நோடுமே வந்து டிஸ்கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரீயாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் கிராஃபில் அப்படி கிடையாது. இப்போது 1 2 3 and 4 இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இதே ரீஜனில் வந்து நமக்கு இங்கே 6 இஸ் கனெக்டட் டு 5. ஸோ இந்த 6ம் 5ம் வந்து மிச்சம் இருக்கிற 4 நோட்ஸ் கூட கனெக்டடாக இல்லை. இது ஒரு தனி செக்ஷன், அது ஒரு தனி செக்ஷன், பட் ஸ்டில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிராஃப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட்டட் கிராஃப் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி கனெக்டடாக இருக்குது. ஸோ இது வந்து இப்படி கூட கனெக்டடாக இருக்கலாம். இதுக்கு ஒரு வெயிட்ஸ் கொடுப்போம், 1 1 2 5 7 and 3. ஓகே, இப்போது இந்த எட்ஜஸுக்கு வந்து ஒரு வெயிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாத்து கண்டுபிடிக்கிறதுக்காக எது ஸ்மாலஸ்ட் பாத் இல்லைன்னா எது ஈஸியாக நம்ம ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் போகலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வெயிட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் நான் 1 to 5க்கு இருக்கிற பாத்தை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா 3 விதமாக போகலாம். ஒன்று 1 2 5 அப்படின்னு போகலாம், இல்லை 1 3 4 5 அப்படின்னு போகலாம், இல்லை 1 to 5 டைரெக்டாக போகலாம். ஸோ 1 to 5 போகிறப்போ அதோட வெயிட் என்ன, 1 + 1 is 2. 1 3 4 5 போகிறப்போ அதோட வெயிட் வந்து 3 + 5 + 2 10. இது 1 5 போகிறப்போ இட் இஸ் 7. ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னா 1 2 5 இந்த பார்த்து தான் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ தருது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும்னா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராப்ளம் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா எவ்ரி நோட் வில் பி டைரக்ட்லி கனெக்டட் டு எவ்ரி அதர் நோட். ஓகே, ஸோ 1 2 3 4 இப்படி இருக்குன்னா 1 will be connected to 3, 1 will be connected to 4, 1 will be connected to 2. இப்போ 2 வந்து 1 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 2 வந்து 3 கூட கனெக்ட் பண்ணுறோம், 4 கூட கனெக்ட் பண்ணுறோம், 3 1 கூட 2 கூட 4 கூட. ஸோ இங்கே வந்து எல்லா நோட்ஸுமே மற்ற எல்லா நோட்ஸ் கூடயும் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட் கிராஃப். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கிராஃப். நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் நோடு. டிகிரி வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இன்கமிங் எட்ஜஸ் டு அ நோடு, இல்லைனா நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் எட்ஜஸ் ஃப்ரம் அ நோடு, அதை வந்து டிகிரின்னு சொல்லலாம். இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃபோட ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு நோட்ஸோட இன் டிகிரி அண்ட் அவுட் டிகிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் டிகிரி அவுட் டிகிரி. ஸோ 1க்கு வந்து இன் டிகிரி என்னென்னா நம்பர் ஆஃப் இன்கமிங் எட்ஜஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ தட் இஸ் 1. அவுட் கோயிங் எட்ஜஸ் வந்து 1. 2க்கு வந்து இன்கமிங் 2 இருக்குது. ஸோ இட் இஸ் 2. அவுட் கோயிங் வந்து 1.
3க்கு இன்கமிங் வந்து 4லேருந்து வருது. ஸோ இட் இஸ் 1. அவுட்கோயிங் வந்து 1, 2 and 3. ஸோ 3 இருக்குது. 4க்கு இன்கமிங் 1 தான் இருக்குது. அவுட்கோயிங் வந்து 1. 5க்கு இன்கமிங் 1, அவுட்கோயிங் 0. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன் டிகிரி அவுட் டிகிரி கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ கிராஃபில் இருக்கிற 2 சர்ச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இது வந்து கிராஃபுக்கு யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு நோடையும் ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போகிறோம். ஸோ எப்படி பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் அ நேம் சேஸ், ஒரு எலிமெண்ட் ஒரு நோடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நெய்பர்ஸை வந்து பிரெத் வைஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லைக் இப்போ 0. ஸோ இப்படி ஒரு கிராஃப் இருக்கிறப்போ நம்ம ப்ராப்ளமில் என்ன பண்ணுவோம், இல்லைன்னா கோடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எல்லா நோட்ஸையும் வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுருவோம். ஒன்று வந்து விசிட்டட், இன்னொன்று நான் விசிட்டட். அப்போது நாட் விசிட்டடில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே நாட் விசிட்டடாக தான் இருக்கும். ஒவ்வொரு நோடும் விசிட் பண்ண அந்த நோட்ஸை வந்து விசிட்டட் கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ எப்போவுமே இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் வந்து நம்ம ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் வந்து இங்கே, ஸோ ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ்லேருந்து நம்ம டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0 டிஸ்பிளே பண்ணி 0 வந்து நம்ம அட்டென்ட் பண்ணியாச்சு, ட்ராவர்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எதுக்கு போவோம்னா 0ஓட நெய்பர்ஸ். ஸோ 0ஓட நெய்பர்ஸ் என்னென்னா 1, 11 and 2. 0 இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு 1, 11 and 2. அப்போது 1, 11, 2. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த் வைஸ் தான் போகிறோம். ஸோ 1ஓட நெய்பர்ஸ், 1 வந்து 3, 4. 3, 4. நெக்ஸ்ட்டு 11ஓட நெய்பர்ஸ் எதுவுமே இல்லை. 2ஓட நெய்பர்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 3க்கு இல்லை. 4க்கு வந்து 2 and 15. 2 வந்து ஆல்ரெடி விசிட்டட் கேட்டகரியில் போயாச்சு, ஸோ அது கிடையாது. 15 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இதே இதுக்கு டெப்த் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணலாம். இங்கே எப்படி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அகைன் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 தான். 0 சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1க்கு வருவோம். அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ டெப்த்துக்கு போக முடியுமோ ஃபர்ஸ்ட் அவ்வளோ டெப்த்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ 0க்கு நெக்ஸ்ட்டு 1, 1க்கு நெக்ஸ்ட், அதாவது டெப்த் வைஸ் லெவல் வைஸ் பார்க்குறப்போ 0க்கு நெக்ஸ்ட் 1, 1க்கு நெக்ஸ்ட் 3, அந்த மாதிரி மேக்ஸிமம் டெப்த்துக்கு போயிடலாம். ஸோ 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பேக் ட்ராக் பண்ணுவோம். ஸோ 0 to 1 போயாச்சு, 1 to 3 போயாச்சு. இப்போது 3க்கு ஏதாச்சும் நோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ பேக் ட்ராக் பண்ணணும். 3 to 1 அகெயின் போகணும். 1க்கு போயிட்டு 1க்கு இருக்கிற நெய்பர்ஸ், 1க்கு இருக்கிற வேறு ஏதாச்சும் பார்த்து டெப்த் வைஸ் வேறு ஏதாச்சும் பார்த்து இருக்கா, அன்அட்டெண்டட் பார்த்து வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் 1க்கு வந்து 4, 15 இருக்குது. அப்போது 3க்கு அப்புறம் 1ஓட இன்னொரு பார்த்து 1 to 4, 4 to 15, இப்படி ஒரு பார்த்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம். இதை வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணணும். 15க்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். 15க்கு எதுவுமே இல்லை. ஸோ 4க்கு நம்ம பேக் ட்ராக் பண்ணுறோம். 4க்கு வேறு ஏதாச்சும் பார்த்துருக்கான்னு செக் பண்ணுறப்போ 4க்கும் 2க்கும் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அந்த 2-ஐ வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 4 to 2 போயாச்சு. 2க்கு வேறு எந்த எட்ஜஸுமே இல்லை. ஸோ அகெயின் 4க்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். 4க்கு வேறு பார்த்து எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் 1க்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். 1க்கு இன்னும் வேறு ஏதாச்சும் பார்த்துருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ 1 to 11 அது ஒரு கனெக்டடாக இருக்குது. ஸோ 2க்கு அப்புறம் நம்ம 11 இது பண்ணுறோம். 11 வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். 1 to 11 போயாச்சு. அகெயின் 11க்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ 1க்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். 1க்குமே எதுவும் இல்லை. வேறு எந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு பார்த்துமே கிடையாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.